ராமாயணத்தில் ஹனுமானின் பக்தி சொல்ல முடியாத அளவுக்கு ஆழமாயிருக்கும். அதை பற்றி ஒரு சிறிய கதையை பார்ப்போமா? ஒரு நாள் அயோத்தியில் சீதா தேவி ராமனின் அனைத்து பக்தர்களுக்கும் அன்பான விருந்தை ஏற்பாடு செய்தார். அப்போது அவர் தன் ஆபரணங்களை எடுத்துக்காட்டி, இவையெல்லாம் ராமனின் நினைவாக நம்ம குடும்பத்தின் சின்னமாக இருக்கிறது என்று கூறினார். பக்தர்கள் எல்லோரும் அதைக் கண்டு வியந்து ரசித்தார்கள். ஆனால் அங்கே இருந்த ஹனுமான் மட்டும் அமைதியாக இருந்தார். சீதாதேவி ஆச்சரியப்பட்டு கேட்டாள், ஹனுமான், நீ ஏன் எந்த ஆபரணத்தையும் ரசிக்கவில்லை? அதற்கு ஹனுமான் புன்னகையுடன் சொன்னார், அம்மா, இந்த ஆபரணங்களில் ராமனின் நாமம் இல்லை. எனக்கு ராமனின் நாமம் இல்லாத எந்த பொருளுக்கும் மதிப்பு இல்லை. நான் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் ராமனின் பெயரைத்தான் சொல்லுகிறேன். எனக்கு ஆபரணங்கள் தேவையில்லை, ராமனின் நாமமே போதும். அப்படிச் சொல்லிய ஹனுமான் தனது மார்பை கிழித்து காட்டினார். உள்ளே துடிக்கும் இதயத்தில் ராமரும் சீதையும் நின்று கொண்டிருந்தனர். அதை பார்த்த சீதாதேவி கண்களில் கண்ணீர் மல்க ராமர் ஹனுமானை அணைத்து, உன் பக்தியை எவராலும் அளக்க முடியாது என்று அருள் வார்த்தை சொன்னார். இதுதான் உண்மையான அர்ப்பணிப்பு. பொருள்களும் செல்வங்களும் அல்ல. உண்மையான பக்தி, அன்பு இறைவனுக்கு பெரிய வழிபாடு.